ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெலினா கிச்சன். இன்றைக்கி மெலினா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு வாழைப்பூவை மேலே உள்ள அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த பூவை இப்படி எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற நரம்பு ப்ளஸ் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கிற தோலையும் ரெண்டையும் சேர்த்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி எல்லா பூலையும் இருக்கிற நரம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தயிர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால வாழைப்பூ கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதாவது கருப்பாகாமல் இருக்கும், கருத்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து நம்ம தயிர் கலந்து வச்சுருக்க தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதே போல் மிச்சம் இருக்கிற எல்லா பூவையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரியல் பண்ண ஒரு பேன் எடுத்து அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்து கலந்து விடலாம். நெக்ஸ்ட்டு அது கூடவே அரை கப் துவரம்பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இதையும் நம்ம சேர்த்து பண்ணலாம். பட் துவரம்பருப்பில் பண்ணும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கிண்டி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்க்க வேணாம். ஏன்னா வேகும்போது வாழைப்பூலேருந்தே தண்ணி வரும். அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஜாரில் ஒரு வரமிளகா, 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது போல் 1-2 அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு தாளிப்பு சேர்க்கணும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அது நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடுகு, அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அதை நம்ம இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடியாக. மேலும் இது போல் சமையல் வீடியோஸ் உடனே உங்களுக்கு வேணும்னா மெலினா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.